வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். வாங்க அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு முழுசாக புரியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. ஓகேங்களா? இது கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. எப்பயும் போல் 1.5 இன்ச் எடுத்து கீழே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அவங்களோட உயரம், ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸோட உயரம் எடுத்தாச்சு. உயரம் எடுத்துட்டு 1/2 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கான இது கரெக்டான இது தையலுக்கான. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டோட அகலம் எடுத்துக்கலாம். இது போட அகலம் வந்து இந்த மாதிரி ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. தையலுக்கு தையல் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கீழே இப்படி வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கழுத்தோட அகலம் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட உயரம் வந்து கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஆம்போலோட இறக்கம் வந்து மார்க் பண்ணியாச்சு. கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண பூரா நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ண பூரா நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. கழுத்தோட அகலம் வந்து அவங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் வந்து 2.5 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. கழுத்தான இறக்கம்ல ஆனால் 2.5 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. இந்த பார்த்துக்கோங்க, 7.25 இருக்குது. ஆனால் அவங்க 2.5 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. நான் வந்து 7.5 ஒரு புள்ளியும் கூட இருக்குது. அப்போனா நான் 2.25 வைப்பேன். நான் அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 2.5 இன்ச்சு தான் இருக்குது. அதை எப்படி எடுத்தேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தேன்னு உங்களுக்கு நான் எப்படி வந்து நம்ம கழுத்தோட அகலம் வந்து எப்படி பார்க்குறதுன்னு நம்ம சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து நீங்கள் கீழே போட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் ஆம்போல் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த கழுத்து இந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா, இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங்கோட இங்கே வச்சுக்கோங்க. 6 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? 6 இன்ச்சில் வந்து நம்ம 1 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிடணும், கழிச்சிடணும். கழிச்சிட்டோம்னா 5 இன்ச்சு தான். 5னா அப்புறம் 2.5 இன்ச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து கழுத்தோட அகலம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம அதே மாதிரி அளவுக்கே நம்ம வச்சுக்கலாம் கழுத்தோட அகலத்தையும். ஓகேங்களா? இப்போ கழுத்தோட அகலம் வச்சாச்சு 2.5 இன்ச்சு. இப்போ வந்து ஷோல்டர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஷோல்டர் வந்து கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 2.5னா 3.5 வச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஷோல்டரோட அகலம் வந்து 3.5. 1 இன்ச்சு எப்போ எக்ஸ்ட்ரா சேர்ப்போம் இல்லையா, 3.5 வச்சு மார்க் பண்ணுறேன். மொத்தம் சேர்த்து அவங்களுக்கு 6 இன்ச்சு வருது. ஓகேங்களா? மொத்தம் வந்து 6 இன்ச்சு. அதே 6 இன்ச்சை வந்து நான் கீழே அப்படியே வச்சு மார்க் பண்ணுறேன். அதே 6 இன்ச்சை நான் கீழே மார்க் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? அதே 6 இன்ச்சு வச்சு கோடு போட்டாச்சு. இப்போ இங்கே கழுத்துக்கு வந்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதையும் பாக்ஸ் போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து ஆம்போல் இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 5 இன்ச்சு தான், 5 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஆம்போலோட இறக்கம் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஆம்போலோட இறக்கம் வந்து கரெக்டாக 5 இன்ச்சு இருக்காங்க. அதில் இப்போ இதை வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம். நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக அவங்க வருதா என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஷோல்டரோட அகலமும் கழுத்தோட அகலமும் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்தை வந்து நான் ஆம்போலுக்கு மார்க் பண்ணுவேன். இவங்க வந்து 5 இன்ச்சு தான் வச்சு மார்க் வெட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதுவும் நம்மளும் அதே அளவுக்கு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்தாச்சு. மடிச்சுட்டு இது கரெக்டான அளவு இருக்கு இல்லையா, அங்கே வச்சாச்சு. வச்சு இங்கே கரெக்டான இங்கே கரெக்டான அளவு இருக்கு இல்லையா, இங்கே வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேக் மட்டும் நீங்கள் அளவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த அக்கிள் டு இந்த அக்கிள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, இந்த அக்கிள் டு இந்த அக்கிள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 19.5 வருது. ஓகேங்களா, 19.5. அப்போ 19.5 பாதி எவ்வளவு? இந்த 19.5 பாதி எவ்வளவுன்னு பார்ப்போமா? 19.5 பாதி 9.25. ஓகேங்களா, 19.5 பாதி 9.25. நம்ம எடுத்த அளவு 9.25 இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக 9.25 இருக்குது. ஓகேங்களா, இந்த கரெக்டாக 9.25 இருக்குது. கூடவும் இல்லை குறையவும் இல்லை. ஓகேங்களா, இப்போ 9.25 வந்து மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணுறோம். இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து அவங்க தையல் பிரித்து விட்டு, அதாவது பிரிக்கும்போது பாதி பிரிச்சுட்டு நிப்பாட்டியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி இதாகுது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பிரட்டி விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே எடுக்கும்போது முன்ன பின்ன வரும். அதனால் இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு நம்ம ஸ்லீவ் ரவுண்டு எடுத்துக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்டு அவங்க தையல் போட்டிருக்காங்க இல்லையா, இங்கேயும் கரெக்டாக இங்கேயும் நம்ம வச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதான் கரெக்டாக வெட்டியிருக்காங்க இல்லையா, அந்த கரெக்டாக அந்தது 8 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வருது. தெரியுதுங்களா, 8 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக. இதே இது இப்படி வச்சு எடுக்கும்போது நமக்கு கூட 1/2 இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது 8.25 இன்ச்சு வருது. இந்த 1/2 இன்ச்சு கூட வருது. ஓகேங்களா, அதனால் நம்ம வந்து எப்பயுமே அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். கீழே அந்த மாதிரி ரவுண்டாக எடுத்தோம்னா நம்ம தைக்கும்போது 9.25 வந்து 8.25 வந்துடும். அதனால் நம்ம அதை அப்படி தான் நான் எடுத்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, 8 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக. இது 7 இன்ச்சு கூட வரலை அவங்களுக்கு. இந்த ஆம்போல் ரவுண்டு அவங்க ஆம்போல் இறக்கம் கொடுத்துருக்காங்களா அளவு ப்ளவுஸில் இருக்கு இல்லையா, அது நமக்கு 7 இன்ச்சு கூட வரல. ஓகேங்களா, இன்னொரு தடவை நான் பார்த்துக்கிறேன். 8 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஆம்போல் இறக்கம் வந்து கரெக்டாக 5.25 வச்சு மார்க் பண்ணுறேன். நான் இந்த கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் சேர்த்து 5.25, அதை வச்சு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மேலே 1.5 இன்ச்சு வச்சு இந்த கரெக்டாக இந்த ஷார்ப்பில் வச்சு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை இந்த பெண்டு கொடுத்து வரைஞ்சிட்டு இதை வந்து இப்போ இதை நம்ம ஸ்லீவ் ரவுண்டு மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதை அப்படியே நம்ம வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி ரவுண்டு கொடுத்து நம்ம வரையுவோம். வளைச்சி பார்த்துக்கோங்க, கரெக்டாக 8 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். ஓகேங்களா, பாடியோட செஸ்ட்டோட அகலமும் ஆம்கோலோட அகலமும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்போனா தான் நம்ம தைக்கும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ அங்கிட்டு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுறேன். கீழே வந்து 1 இன்ச்சு தையலுக்கு, 2 இன்ச்சு துணி நம்ம டாட்டுக்கு 2 இன்ச்சு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து ரவுண்ட் கொடுத்து வரைஞ்சிடலாம். ஓகேங்களா, இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க பேக் கட் பண்ணுறது. ஓகேங்களா, புரியாட்டினா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறீங்க, நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து காட்டும். நிறையா பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து போய் சேரும். ஓகேங்களா, நீங்கள் சும்மா மட்டும் பார்த்துட்டு போனால் அது வந்து நிறையா பேருக்கு வீடியோ வந்து காட்டாது யூடியூப் வந்து. அதனால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் கொடுத்துருங்க. புரியுதா புரியலையா, இல்லை என்ன அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லினாலும் கமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ அரைக்காத்து போட்டாச்சு நம்ம கரெக்டாக. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒட்டு போட வேண்டியதாக வரும். ஓகேங்களா,
ஒட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். இவங்க வந்து டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கை உயரத்துக்கே அவங்க வந்து இந்த டிசைன் எவ்வளோ இருக்கோ அந்த உயரத்துக்கே ஸ்லீவ் வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் வந்து கம்மியாக தான் வருது. இதில் வந்து ஸ்லீவ் வந்து அந்த உயரத்துக்கே வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 10 இன்ச்சு வைக்கணும் ஸ்லீவ் அப்படின்னா அவங்களுக்கு உயரம். கீழே வந்து எப்பயும் போல் 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. ஓகேங்களா? கையோட உயரம் வந்து மொத்தத்துக்கு 10 இன்ச்சு தான். பத்தரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவோட உயரம் வந்து 10 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து அப்போ ஸ்லீவோட இங்கிட்டு லென்த் வந்து அவங்களுக்கு இங்கே கீழே வந்து அகலம் கம்மியாக வரும். இவங்க அளவு ஸ்லீவில் வந்து அகலம் கூட வரும். ஓகேங்களா? இவங்களுக்கு 3 தான் அளவு எடுத்துக்கலாம். அடிங்கை சுற்றளவு பார்க்கணும் இல்லையா? அதனால் அவங்க அளவு ப்ளவுஸில் ஸ்லீவோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கை சுற்றளவு, அதாவது கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு வருது. அப்போ 6.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணால் இதில் வந்து அவங்களுக்கு 8 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரணும். அடிங்கை சுற்றளவு வந்து அடிங்கை சுற்றளவு வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது, அஞ்சரை இன்ச்சு இருக்குது. கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 5.5னா 6.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து 8 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரணும். நமக்கு வரலை. இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி இழுக்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இந்த கரெக்டாக இழுக்கும் போது எக்ஸ்பெண்ட் ஆகலை இல்லையா? அந்த இடத்துல டேப் வச்சுக்கோங்க. இந்த அக்கிளில் வச்சுக்கோங்க. 7.5 வருது உங்களுக்கு. அடிங்கை சுற்றளவு 7.5 இருக்குது. ஓகேங்களா? நம்ம அடிங்கை சுற்றளவு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணால் அதில் கரெக்டாக இருந்தால் வந்து நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அவங்க அளவு ப்ளவுஸில் 7.5 இன்ச்சு வருது. ஆனால் 7.5 இன்ச்சு நான் வைக்கல, 7 இன்ச்சு தான் வச்சுருக்கீங்க அடிங்கை சுற்றளவுக்கு. ஓகேங்களா? 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அதாவது கீழே வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. 6.5 வைக்கணும். 1.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கரெக்டாக 8 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து அதில் பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். அதில் பாதி வந்து 4 இன்ச்சுக்கும் கூடால வரும். 4 இன்ச்சு இல்லாமல் கரெக்டாக அந்த 4 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஒரு புள்ளி கம்மியாக வரும். அதை வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இந்த மாதிரி இதை இந்த மாதிரி பெண்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி கர்வ் கொடுத்து வரைஞ்சாச்சு. இது வந்து குடஞ்சி விட்டுருக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க ஸ்லீவ் வந்து இவ்வளோ தான் கட் பண்ணுறது. ஓகேங்களா? இனி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இப்போ வந்து குடஞ்சி வெட்ட மாட்டேன். அவங்கள்ட்ட லைனிங் அட்டாச் கொடுக்கணும் இல்லையா? அட்டாச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்லீவ் வந்து குடஞ்சி வெட்டிக்குவேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து மட்டும் நம்ம
ஃபுல்லாக போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு வந்து அடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லைனிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இழுக்கும்போது இந்த எக்ஸ்பெண்ட் ஆகுது இல்லையா, இப்படி பார்த்தாலே தெரியும். இழுக்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆனாலே கிராஸ் கட்டிங் தான். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே பேக்கை வந்து அப்படியே மார்க் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து எப்பயும் பட்டிக்கு வந்து 3 இன்ச்சு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைக்காத்து போடுறதெல்லாம் கரெக்டாக அரைக்காத்து மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துடணும். இப்போ இதை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அரைக்காத்து போடுற இடத்துலலாம் கரெக்டாக அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ இந்த பேக்கை எடுத்துடலாம். ஓகேங்களா? எடுத்தாச்சு. இப்போ கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு, மொத்தம் 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மேலே அதே 3.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இதில் 3.5 இன்ச்சு அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பெண்டு முன்கை குடைவோம் இல்லையா, அதுக்கு மறைஞ்சாச்சு. இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து முன்கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து முன்கழுத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இப்படி கரெக்டாக அப்படி வச்சு இங்கே வருது. அவங்களுக்கு இந்த ரவுண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? முன்கழுத்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம அடுத்து இந்த பக்கம் பட்டன் பக்கம் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பட்டியிலேருந்து இங்கே மேலே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 4.5 இன்ச்சு வருது. தெரியுதுங்களா? 4.5 இன்ச்சு. அப்போ 4.5 இன்ச்சுனா இங்கேருந்து நம்ம வச்சு 4.5 இன்ச்சுனா இங்கே கழுத்து ரவுண்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கேருந்து கரெக்டாக 4.5னா 1 இன்ச்சு சேர்த்து 5.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம கிராஸ் எடுக்கணும். கிராஸ் வந்து ஒருத்தவங்க ஒரு சிலர் வந்து இழுத்து எடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை இழுத்து எடுக்கக்கூடாது. இழுத்து எடுத்திங்கன்னா நீங்கள் கிராஸ் இழுத்து எடுக்கும்போது ரொம்ப இறக்கமாக வந்துடும். அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு கிராஸ் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டு கிராஸ் வந்து இழுத்து எடுக்காதீங்க. நீங்கள் இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ நம்ம கிராஸ் அதே லென்த்துக்கு கூட 1 இன்ச்சு சேர்த்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டம். அதனால் இழுக்காம தான் நீங்கள் வந்து கிராஸ் வந்து எப்பயுமே யாருக்காக இருந்தாலும் சரி கிராஸ் வந்து இழுக்கக்கூடாது. இழுக்காம தான் நம்ம கிராஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டாச்சு. நல்லா போட்டாச்சு. இதையும் கீழே இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது? 9.25 வருது. ஓகேங்களா? அந்த 9.25 அப்படியே வச்சு இப்படி திருப்பி கீழே பார்க்கும்போது நமக்கு
அவங்களுக்கு வந்து கிராஸோட உயரம் வந்து 12.5 இன்ச்சு வருது. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 13.5 இன்ச்சு நம்ம வைப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இழுங்க, கிராஸை வந்து நல்லா இழுத்துக்கோங்க, இழுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இழுத்தும் போது எக்ஸ்பெண்ட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி நீங்கள் எப்படி கிராஸை வந்து இழுக்கும்போது உங்களுக்கு கூட அரைஞ்சி எக்ஸ்பெண்ட் ஆகத்தான் செய்யுமே தவிர குறையாது. இந்த பாருங்கள் 13 இன்ச்சு வருது. அப்போ 13 இன்ச்சுனா நீங்கள் அரைஞ்சி சேர்த்து 14 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிடுவீங்க. அப்போ அவங்களுக்கு கப்போட இறக்கம் வந்து கூட போயிடும். ஓகேங்களா? அதனால் இழுக்காமல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ 12.5 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, 1 இன்ச்சு சேர்த்து 13.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? 13.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து அளவு ப்ளவுஸில் வந்து அவங்க வந்து இந்த பக்கம் எவ்வளோ, இந்த சைடில் இந்த பட்டி இங்கே மெயின் டாட் பிடிச்சிருக்காங்களே, அங்கேருந்து இங்கேருந்து அந்த மெயின் டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்தா 3.25 இருக்குது. 3.25னா அப்போ நம்ம அரைஞ்சி சேர்த்து 3.25 வச்சு மார்க் பண்ணுவோம். 3.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த பட்டன் பீஸ்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் அவங்களுக்கு அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது 4.25 இருக்குது. அது வந்து 4.25 இருக்குது. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 4.25. ஓகேங்களா? 4.25 வரும். 1/2 இன்ச்சு சேர்க்கும் போது 4.25. இப்போ அவங்க பிடிச்ச டாட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். டாட்டோட அகலம் வந்து இந்த பாருங்கள், இங்கே இருந்தா இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக இங்கே வச்சு பார்க்கும்போது 1.25க்கு 2 இன்ச்சுக்கு 1 புள்ளி தான் கம்மியாக வருது. டாட்டோட அகலம் வந்து 2 இன்ச்சுக்கு 1 புள்ளி தான் கம்மியாக வருது. இந்த சைடு 1.5 இன்ச்சு வருது. இந்த சைடு இந்த ஷார்ப்பில் வந்து 1.25 வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே வச்சு பார்க்கும்போது 1.25 வரணும். நமக்கு 1.5 தான் வருது. டாட்டோட அகலம் வந்து 1.5 இன்ச்சு தான் வருது. ஓகேங்களா? முன்கழுத்தோட இறக்கம் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா டாட்டோட அகலம் வந்து கூட வருது. இந்த மாதிரி வச்சு 6 இன்ச்சு வருது. முன்கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு. முன்கழுத்தோட இறக்கம் 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு வச்சு நம்ம பாக்ஸ் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு வச்சாச்சு. வச்சுட்டு 6 இன்ச்சு வச்சுட்டு நம்ம அதில் பாக்ஸ் போட்டுடலாம். பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டுட்டு அதில் ரவுண்டு கொடுத்துருவோம். ரவுண்டு கொடுத்து வரைஞ்சிடுவோம். ஓகேங்களா? வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ரேஞ்சு தான். முன்கழுத்து மட்டும் அவங்களுக்கு அகலமாக போட்டிருக்காங்க. 2.25 வச்சு இங்கிட்டு மார்க் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்ம
இது நான் எப்படி கட் பண்ணுவேன்னா அப்படியே தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எதை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்களும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து 4.5னா 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3.25னா 3.25 வச்சு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 4.25 இந்த இது நிப்பிள் டு நிப்பிள் பாயிண்ட் வருது. இப்போ இங்கே 1.25 கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? டாட்டோட அகலம் வந்து 1.25 வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்படி தாங்க நம்ம பார்த்துக்கணுங்க. நம்ம கட் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், நம்ம பண்ணுறது எல்லாமே சரிதான் நினைக்கக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3.5 வருது. இந்த டாட் பிடிச்சதுலேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒரு சைடு 3.5 ஒரு சைடு 4 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3.25 அது போக தையலுக்கு அங்கிட்டு 2 இன்ச்சு. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு வெளியே வருது நமக்கு. ஓகேங்களா? அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம போட்டுடலாம். இப்போ இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது. ஓகேங்களா? மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்து போட்டுருங்க. மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதாகிடும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்காத்து போட்டுடலாம். போட்டாச்சுங்க. அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணணும் இல்லையா? இங்கேருந்து 3.25 அந்த 3.25 வந்து இந்த அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா? 2வது அரைக்காத்து அங்கே வைக்கிறோம். எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 9.25 வருது. பட்டியோட அகலம் வந்து 9.25. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம பட்டி இப்போ கட் பண்ணிக்கலாம். பட்டியோட உயரம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். இந்த ஊப்பு வச்சுருக்கோம் இல்லையா? அங்கேருந்து இந்த பட்டி வரைக்கும் 4 இன்ச்சு இருக்குது. அப்போ 4னா நம்ம 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். பட்டியோட உயரம் வந்து 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா? இந்த டாட்லேருந்து இங்கே கீழே எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்ப்போம். அது 4.5 ஒரு புள்ளி வருது. அப்போனா நீங்கள் ஒரு இன்ச்சு சேர்க்கணும் இல்லையா? 3.5 ஒரு புள்ளி வருது. அப்போ 4.5 ஒரு புள்ளியை வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். பட்டியோட அகலம் வந்து 9.25. அப்போ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9.25 வச்சு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு சேர்த்து 9.25 வச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கிட்டு வந்து நம்ம பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இடுப்பு சுற்றளவு வந்து 5.25 வருது. இங்கிட்ட 6 இன்ச்சு வருது. ஓகேங்களா? நம்ம 6ஆகவே வச்சுக்கலாம். 6னா 7, 8, 9 3 இன்ச்சு சேர்த்து 7, 8, 9 இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? கோடு போட்டுட்டு இதை இப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி
வரைஞ்சாச்சு. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. அவங்க பட்டி வந்து இப்படி தான் கட் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? கட் பண்ணியாச்சு. இது முன்னாடி வரணுங்கிறக்காண்டி ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவங்க ப்ளவுஸ் கட்டிங்கோட வீடியோ. ஓகேங்களா? அதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.